பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் கூட மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தின் அதன் 5வது வார்த்தையை 2வது பகுதியை வாசிக்கிறேன். ஆயிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாயிருப்பார். கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாயிருப்பார். அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளை அதை நிறைவேற்ற போகும்போது எடுத்த நேரத்திலேயே இஸ்ரவேல் ஜனம் ஏசாயாவின் வார்த்தையை கேட்டு திரும்பவில்லை, சோரம் போனார்கள். ஆனாலும் அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளையை தேவன் கனப்படுத்துவார். எதற்காக? அழைத்த அந்த வேலையை நீ செய்தா என்பதற்காக. யோனாவை போல பின் திரும்பி போனா கூட அவன் அடித்து நொறுக்கி திரும்பவும் கொண்டு வருகிற கர்த்தர். ஆனால் தெய்வ சத்தத்தை கீழ்ப்படிந்து அப்படியே போகும்போது அந்த நபரை, அந்த ஊழியரை, அந்த வேலையை செய்த தெய்வ ஜனத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். கர்த்தருடைய பார்வையில் நீ கனமுள்ளவனாயிருப்பாய். அல்லேலூயா. தேவன் தந்த ஆமென் ஆலோசனை தந்தால், அதை சொல்லும் போது, செய்ய சொன்னால் அதை செய்து முடிக்கும் போது ஆமென் நிச்சயமாகவே தெய்வ பிள்ளையை கர்த்தர் கனப்படுத்துவார். உலகம் தூஷிக்கலாம், ஜனம் இவன் எனக்கு எதிராய் கிரியை செய்கிறான் என்று சொல்லலாம். தெய்வ சப்தத்தை நீ நிறைவேற்றின தெய்வ பிள்ளைக்கு ஆமென் உலகம் தூஷிக்கலாம், உலகம் வெறுக்கலாம், தேவனால் நீ கனப்படுத்தப்படுவாய். குறித்த நாட்களில் ஆமேன். இந்த இடத்துல ஆமேன் ஏசாயா கொஞ்சம் சோர்ந்து போய் சொல்லுகிறார். அவங்க சோரம், நான் சொன்னதை கேட்கல, சோரம் போய் விட்டார்கள். ஆனாலும் நான் தேவனால் கனப்படுத்த விடுவேன். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் எல்லா தீர்க்கதரிசிகளிலும் ஆமேன் நல்ல உயர்ந்த ஒரு தீர்க்கதரிசியின் பதவியில ஏசாயாவை கொண்டு நிறுத்தி வைத்திருக்கிறார்னா ஆமேன் அவன் தேவ சத்தத்தை கேட்டு எதிராய் நின்ற ஜனத்திற்கு தெய்வ சத்தத்தை சொன்னான். அனுகூலமான சூழ்நிலையில் அல்ல. தெய்வ பிள்ளைகள் பல நேரங்களில் அனுகூலமான சூழ்நிலையில் தெய்வ வார்த்தையை பிரசங்கிப்பது, சொல்லுவது, தெய்வ சத்தத்தை மற்றவர்களிடத்தை எடுத்து உரைப்பது எளிது. பிரதிகூலமான எதிரான சூழ்நிலையிலும் தெய்வ வார்த்தையை சொல்லி கர்த்தர் என்னை கனப்படுத்துவார். தெய்வ வார்த்தை சொன்னது நிமித்தம், தெய்வ வார்த்தை நிறைவேற்றினது நிமித்தம், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தெய்வ சத்தத்தை நிறைவேற்றி முடித்தேன் என்கிற மன திருப்தியோடு ஆமீன் நாம் ஓட்டம் ஓட முடியும், ஆமீன் ஓட்டம் முடிக்கவும் முடியும். அல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தந்த அந்த அனுபவத்தை, வாழ்க்கையில் தந்த அந்த வார்த்தையை, அந்த செய்ய சொன்ன வேலையை செய்து முடிப்போம். ஜெயத்தோடு நம் ஓட்டம் ஓட கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். ஜெபிக்கலாமா ஒரு நிமிடம்? அன்பு தகப்பனே, ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆமென் ஜனங்களுக்கு சொன்ன போதிலும் அவர் விலகி விட்டார்கள், சோரம் போனார்கள். ஆனாலும் நீர் என்னை கனப்படுத்துவீர், உம்முடைய பார்வையில் விசேஷமானவனாய் நிறுத்துவீர். அதே போல ஆண்டவரே ஏசாயாவை உயர்த்தினது போல ஆமென் நிலை நிறுத்தினது போல நீர் அவரோடு இருந்து நடத்தினது போல என்னை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்விலும் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது எதிரான குடும்பங்கள், எதிரான ஜனம், எதிரான தேசமானாலும் என் தேவன் அவர்களை நீர் கனப்படுத்த வல்லவர், உயர்த்த வல்லவர். உம்முடைய பார்வைக்கு முன்பு அவங்க விசேஷமானவர்களாய் காண்கிறீர். இந்த நாளிலும் எல்லா தெய்வ பிள்ளைகளும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை செய்து முடித்தவர்களாய், வெற்றியோடு ஓட்டம் ஓடினவர்களாய் உமக்கு முன்பாக நிற்க உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.